கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். கறிக்கோழிக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி போராடியவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திலிருந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் திடீரென வெளியேறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. கைது செய்யப்பட்டவர்களை விடியாத ஸ்டாலின் அரசு விடுதலை செய்யாவிட்டால் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் விவசாயிகள் எச்சரித்தனர். தமிழகத்திலே நடக்கின்ற அட்டூழியங்கள் அளவுக்கு மீறி சென்று கொண்டிருக்கின்றது. உழவர் பெருமக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றோம். இன்னைக்கு கோழி பண்ணை, கோழி வளர்ப்பு விவசாயிகள் மற்றும் தமிழக விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கின்ற விவசாய சங்க தலைவர்களையும் பொய் வழக்கில் கைது செய்து சிறையில் அடைக்கும் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. மதுரை மாவட்டம் மேட்டு நீரேத்தான் கிராமத்தில் பொங்கல் விளையாட்டுப் போட்டி நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தைப்பொங்கலை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடத்த அனுமதி வழங்கப்பட்டு ஒரு சாரார் போட்டிகள் நடத்திய நிலையில் மற்றொரு சாரார் போட்டிகள் நடத்த சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி தடை பெற்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நிலையில் விடியாத ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் போராடியது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் ஊசி பாசி விற்று வந்த நரிக்குறவரை அடாவடியாக நகராட்சி அலுவலர்கள் அப்புறப்படுத்தியதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வாழ்வாதாரத்திற்காக நகராட்சிக்கு தினமும் 50 ரூபாய் சுங்கப்பணம் கட்டி வியாபாரம் செய்து வந்த நரிக்குறவர்களின் பொருட்களை கொட்டி நகராட்சி வருவாய் அலுவலர் அடாவடியாக அப்புறப்படுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் நகராட்சி நிர்வாகம் அப்பாவியான தங்களின் வாழ்வாதாரத்திற்கு வழிகாட்டாமல் வயிற்றில் அடித்திருப்பது வரும் தேர்தலில் நிச்சயம் பிரதிபலிக்கும் என நரிக்குறவர்கள் வேதனை தெரிவித்தனர். ஒரு நாள் மிஸ் ஆகாது சார். வந்தா கொடுப்போம், கேட்ட காசை கொடுக்கறது, பில்லு எழுதி கையில கொடுக்கறது. இப்படி ஆகும்னு எங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த பில்லு எல்லாம் நாங்க கையில ஆதாரமா வச்சிருக்கிறோம். நாங்க கொடுக்காம இருந்திருந்தா நாங்க நம்ம சொல்றதுக்கு, நாங்க சும்மா சுத்திட்டு இருந்தாங்க ஆமா சொல்றதுக்குங்க. கடை போட்டு நிரந்தரமா உட்காந்துருக்காங்க. ஐயா நீங்க கேக்குற காசை நாங்க கொடுக்குறோம், பில்லு கொடுக்குறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் தொடர்ந்து 29வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஊதிய வேறுபாடுகள் களையப்படும் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் பாரிமுனை கோட்டை ரயில் நிலையம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட 760 இடைநிலை ஆசிரியர்கள் மீது விடியாத அரசின் தூண்டுதலின் பேரில் காவல்துறை 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்துள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் தெம்மாவூரில் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இங்கு கழிவுநீர் வாய்க்கால் இல்லாததால் சாலைகளில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசி வருவதுடன் கொசு உற்பத்தியாகி டெங்கு, மலேரியா உள்ளிட்ட நோய் தொற்றுகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தரக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பேரணப்பட்டு அருகே சிறுத்தைகள் நடமாட்டத்தால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேல்பட்டியில் ஆயிரக்கணக்கானோர் வசித்து வரும் நிலையில் குடியிருப்பை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் 3 சிறுத்தைகள் நடமாட்டத்தை பொதுமக்கள் பார்த்துள்ளனர். இதனால் அச்சமடைந்துள்ள மக்கள் சிறுத்தைகள் குடியிருப்பு பகுதிக்கு வராமல் தடுப்பதுடன் வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் தெப்பத் திருவிழாவின் 5ஆம் நாளில் வெள்ளி சிம்மாசன வாகனத்தில் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த கோவிலில் தெப்பத் திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் 5ஆம் நாளை முன்னிட்டு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை சர்வ அலங்காரத்துடன் வெள்ளி சிம்மாசன வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் தந்தையும் மகளும் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குரங்குத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த கண்ணன் தனது மகள் சுவாதியுடன் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மதுரை நோக்கி வந்த சொகுசு கார் மோதியுள்ளது. இதில் சாலையில் தூக்கி வீசப்பட்ட இருவரும் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தனர். இந்நிலையில் தப்பியோடிய கார் ஓட்டுநரை பிடிக்க முடியாமல் விடியாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் திணறி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை பெண்கள் உள்பட 50க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு தர்ணா செய்தனர்.
சானார்பட்டி பகுதியைச் சேர்ந்த போலீஸ் தம்பதி சக்தி முருகன் மற்றும் வரலட்சுமி கோட்டைக்காரன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த காளியம்மன் கோயிலின் 5 லட்சம் ரூபாய் பணத்தை வட்டிக்கு வாங்கியதில் கடந்த 3 மாதங்களாக வட்டி பணம் கொடுக்காமல் ஏமாற்றியுள்ளனர். இதையடுத்து 10ற்கும் மேற்பட்டோருடன் வந்த சக்தி முருகன் ஊர் முக்கியஸ்தர்களை அவதூறாக பேசி ஆயுதங்களையும் காட்டி மிரட்டியுள்ளார். இந்நிலையில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சக்தி முருகன் மற்றும் வரலட்சுமியை கைது செய்ய வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நாட்டாமை அடிச்சிருக்காங்க. அந்த பசங்க அந்த 5 பேர்த்த ஒருத்தர் ஒரு கணத்தில் அடிச்சிருக்காங்க. அடிச்சு கத்தியில் குத்த வந்திருக்காங்க. இவரை ஒரு குத்த வரவும் இவரும் மனைவி கூட இவர் தள்ளி விட்டாப்புல. அவன் தள்ளி விட்டு என் கூட மந்தை விட்டாப்புல மந்தை ஆளெலாம் சேர்ந்து பிடிக்க போகிறப்ப அவனை ஓடி போயிட்டாங்க. சக்தி முருகன் தான் மாட்டினார் கிடைக்கிது. அவர் அந்த காரு சக்தி முருகன் காரு ஃபோர்டு காரு அந்த காருக்குள்ள அந்த கத்தினது அந்த ஃபுட்டேஜ் பாருங்க. கோவை காந்திபுரம் ராம்நகர் பகுதி கடை தீ விபத்து குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை காவல்துறையினர் தகாத வார்த்தையால் திட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. வழக்கம் போல் வீடியோ பதிவு மற்றும் தகவல் சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த செய்தியாளர்களை காவல்துறை அதிகாரிகள் திடீரென தகாத வார்த்தைகளால் பேசி கை வைத்து தள்ளியது பரபரப்பை ஏற்படுத்தியது. விடியாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினரின் இந்த நடவடிக்கைக்கு செய்தியாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கை வைக்காதீங்க. எது கை வைக்காதீங்க? இல்ல இல்ல விடுங்க விடுங்க. திருப்பூரில் PAP கால்வாய் சமச்சீர் நீர் முறையாக வழங்கப்படாததை கண்டித்து விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். பரப்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்டத்தில் வாய்க்காலில் திறந்துவிடப்படும் சமச்சீர் நீர் கடைமடை வரை வந்து சேர்வதில்லை என விவசாயிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் திமுக அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கை கண்டித்து அடுத்த மாதம் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இதற்கு அனுமதிக்குமாறு காங்கேயம் வட்டாட்சியர் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் விவசாயிகள் மனு அளித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் திமுக நகர்மன்ற தலைவரின் வார்டு பகுதியில் கால்வாய்களை அமைக்காமல் மக்களின் வீடுகளை மட்டும் இடிப்பதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். 1வது வார்டு பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி அதிகாரிகள் இடித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கால்வாயை அமைக்காமல் வீடுகளை ஏன் இடிக்கிறீர்கள் என நகராட்சி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சி அலுவலகம் முன் கணக்கம்பாளையம் ஊராட்சியை முழுமையாக உடுமலை நகராட்சியுடன் இணைக்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கணக்கம்பாளையம் கிராம நிர்வாகத்தின் ஒரு பகுதி நகராட்சியாகவும் மற்றொரு பகுதி கிராம ஊராட்சியாகவும் உள்ளது. இதனால் அடிப்படை வசதியின்றி அவதியுறும் கணக்கம்பாளையம் கிராமத்தினர் கிராம ஊராட்சியை உடுமலை நகராட்சியுடன் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு இணைக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது என்ன நடக்குதுங்க? 2 பிரிவுகளாக இருந்து அந்த மக்களை வஞ்சிக்கக்கூடிய நிலைமையை தான் தொடர்ந்து இருக்குது. அதனாலதான் கொள்கை வித்தியாசங்கள் இருந்தாலும் எங்களுடைய ஒருமித்த கருத்து அந்த மக்களின் நலன் சார்ந்த விஷயத்துல ஏன் அரசு செய்யல, அதை உடனடியா செய்து கொடுக்க வேண்டும் சொல்லித்தான் இந்த கூட்டமைப்பு சார்பில் 17 கட்சிகளும் இணைந்து தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். அப்படி மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியில் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகள் குவிந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். திமுக அமைச்சர் மூர்த்தியின் தொகுதியான ஒத்தக்கடையில் இருந்து கடச்சனேந்தல் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் மருத்துவ கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் உள்ளிட்ட கழிவுகளை சிலர் கொட்டி செல்கின்றனர். இதனால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அமைச்சர்கள் தங்கள் சொந்த தொகுதி பிரச்சனைகளை கண்டு கொள்ளாமல் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.